அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சுவாரஸ்யமான புத்தகம் வந்து கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைன்னு சொல்லி தமிழில் வந்த புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதின யாருன்னு சொல்லி சொன்னால் கார்ல் மார்க்ஸும் அவருடைய ஃப்ரெண்ட் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் அப்படின்னு சொல்லியும் ரெண்டு பேரும் சேர்ந்த இந்த புத்தகத்தை எழுதினவை. இது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை தான், கட்சி அறிக்கை தான். ஒரு புத்தகமாக வந்திருக்கு. மிகச்ச சின்ன புத்தகம் உண்டு. இந்த புத்தகம் எதை பற்றி சொல்லுது என்றால், முதல் இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலப்பகுதி எங்களுக்கு விளங்கணும். 1848 ஆண்டு காலப்பகுதியில் அங்கே பெரும்பாலும் உங்களுக்கு பிரெஞ்சு புரட்சி நடந்துகொண்டிருக்கும், அரசியல் குழப்பங்கள். யூரோப்பாவில் தொழில் புரட்சி நடந்துகொண்டிருக்கும், அதாவது இயந்திரங்கள், தொழிற்சாலைகள், வாகனங்கள் அப்படியாப்பட்ட முன்னேற்றம் நடந்துகொண்டிருக்கும். அதே நேரத்தில் அயர்லாண்டில் வந்து பெரும் பஞ்சம் நிலவும். அப்போ இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு கார்ல் மார்க்ஸ் ஒரு பேரறிஞர், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெற்றின் சிந்தனையாளர் அந்த யூரோப்பில் நடக்கிற சூழ்நிலையும், அதாவது முதலாளித்துவமும் பாட்டாளிகளும், முதலாளிகள் எப்படி பாட்டாளிகளை, தொழிலாளர்களை எப்படி அடக்கி ஒடுக்கிறன வேண்டும், இது இப்படியே தொடர்ந்து கண்டா எதிர்காலத்தில் முதலாளித்துவம் இருந்தண்டா இந்த ஏழை மக்கள், அதாவது பாட்டாளி மக்கள் எவ்வளவு துன்பத்தை எதிர்கொள்ளணும் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசனமாக உணர்ந்து தான் இந்த அறிக்கையை வந்து அவர் எழுதுறார். இதுல என்னன்னு சொல்லிச்சுன்னா, உங்களுக்கு முதலாளிகள் யாருன்னு தெரியும். முதலாளிகள் என்ற ஒரு 4 பேரை வச்சு வேலை செஞ்சு தங்களுக்கான லாபத்தை அடைஞ்சொண்டு அந்த லாபத்துல வந்து ஒரு 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 சம்பளம், அதாவது அந்த அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மிக குறைஞ்ச பணத்தை சம்பளம் என்ற போர்வையில பாட்டாளிகளுக்கு கொடுப்பினோம். இப்போ இதுல முதலாளிகள்ன்றது 4 பேரை வச்சு வேலை செய்ய வைக்கிறாள் வந்து முதலாளி, அந்த சம்பளம் வேண்டி அன்றாட வாழ்க்கைக்கு வாழ்ந்துகிறார்கள் பாட்டாளிகள். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், கார்ல் மார்க்ஸ் பார்க்குறார், யூரோப்பில் தொழில் புரட்சி இயந்திரங்கள் வந்த உடனே அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. என்னன்னா, முதலாளிகள் இன்னும் மென்மேலும் தொழிலாளர்களை அடக்க போறாங்க. எப்படி என்றால், இயந்திரங்களை வேண்ட சக்தி வந்து தொழிலாளர்களுக்கு இருக்காது. அப்ப இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால முழு இயந்திரங்களையும் முதலாளிகள் வேண்டி மேலும் மேலும் இந்த தொழிலாளர்கள் வேர்வையை உறிஞ்சி அவங்கள ஒரு சம்பளம் மாதிரி சின்ன ஒரு பங்கை கொடுத்து போட்டு இவங்க மேலும் கொடுக்க போறாங்க என்று சொல்லி பயப்படுறார். இது காண்டு காலம் தொடர்ந்துன்னா உலகம் ஃபுல்லா இந்த பிரச்சனை வரும்னு சொல்லி அவர் உணர்றார். இதை ஒழிக்கணும் என்று சொல்லித்தான் அவர் இந்த புத்தகத்துல ஒரு கட்சி அறிக்கையா சொல்றார். இதுல இன்னொன்று அவர் தீர்க்கதரிசனமா சொல்றார், இது நடந்ததால தான் பெண்களையும் இந்த தொழிற்சாலைகள் வந்து வேலைக்கு இழுத்தது, பெண்களும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததும் இந்த இயந்திரங்களாலையும் இந்த முதலாளித்துவத்தாலையும் என்று சொல்றார். இதால குடும்பங்களுக்குள்ளேயும் பிரச்சனை வரும் என்று சொல்லி அப்பவே அவர் தீர்க்கதரிசனமா இதை புரிஞ்சு கொண்டுட்டார். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், முதலாளிகள் என்று சொல்றது வந்து பணம் வச்சிருக்கிறார்கள் எல்லாம் முதலாளிகள் என்று இதுல மீனிங் பெறாது. நாங்க வடிவம் உணர்ந்து வந்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் அல்லது இன்ஜினியர் என்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அவையிட்ட மேபி அது காசு வச்சிருக்கிறார்களா இருக்கலாம், அன்றாடம் ஒரு சீர்கிறதுக்குரிய வசதி உள்ளவர்களா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கே முதலாளி யாருன்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட முதலாளி யாரா இருப்பாருன்னா, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலை நடத்துற ஒருவர் தான் அவர்கிட்ட முதலாளியா இருப்பார், இவர் தொழிலாளியா தான் இருப்பார். இன்ஜினியர்ஸ் எடுத்தா அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியின் ஓனர் வந்து அவர்கிட்ட முதலாளியா இருப்பார். இப்ப என்னன்னு சொல்றேன் இதுல என்றால், அதாவது தனிய உழைப்ப உறிஞ்சாம இப்ப தற்காலத்துல வந்து சிந்தனைய அறிவை உறிஞ்சுற அளவுக்கு இந்த முதலாளித்துவம் வளர்ந்துட்டு சொல்றதான் உண்மை. அப்ப இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், முதலாளிகள் மென்மேலும் முதலாளியா வாரதையும் தொழிலாளிகள் அப்படியே தொழிலாளராக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதையும் எப்படி ஒழிக்கலாம்ன்றதுக்கு அவர் ஒரு அறிக்கையை எழுதுறார். அதுல அவர் எழுதினது வந்து அதுல கொஞ்சம் சொல்றான். ஒன்று வந்து காணிகள் வந்து அரசு உடைமையா தான் இருக்கும், காணிகளை வந்து யாருமே வேண்டியலாது. காணிகள் வச்சிருக்கிறார்கள், அந்த காணிக்குரிய வரி மாசம் வரி கட்டணும். எவ்வளவு காணி கூட இப்ப என்ன யோசிக்கலாம், கூட காசு வச்சிருந்தா கூட காணி வேண்டலாம், கூட காசு கூட காணி வேண்டினா அந்த காணிக்குரிய வரியை இவர் கட்டியே தீரும். அப்ப அவர் கூட காசு இருந்தாலும் அவர் பயப்படுவாருன்னா, நான் வரி கூட கட்டணும் காணி வேண்ட மாட்டார். இன்னொரு விஷயம், காணிகள் விளைச்சல் நிலங்களா பொதுவாக கட்டாயம் பயிற்சியோ அல்லது ஏதாவது உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட தீரோனும், சும்மா பெருமதிக்காண்டி வேண்டி போட்டுட்டு இருக்க இயலாது. அடுத்த விஷயம், வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இந்த காணிகள் சொத்துக்கள் வந்து நாட்டில் இருக்காது, அது அரசுடைமையா பறிமுதல் செய்யப்பட்டு இல்லாதாக்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல ஒரு விஷயம். என்னண்டு அப்படி சொல்றார்,
இந்த விவசாயத்துறையும் தொழில்துறையும் ஒன்றோடொன்று இணைக்கப்படும். அதோட இன்னொரு விஷயம் என்னென்றால், இதுல இன்னொரு விஷயம், இந்த தொழிற்சாலைகளை அண்டி இந்த விஷயங்கள் வந்தபடினால நகரங்கள் என்னும் கிராமங்கள் என்னும் ஒரு நாட்டுக்குள்ள பிளவு ஏற்படும் என்று அவர் அப்பவே கணிச்சார். அதே மாதிரி தான் இப்பயும் பாருங்க, ஒரு ஒரு கொழும்புன்னு சொல்லிச்சுன்னா சிட்டி, அங்க போனா வேலை வாய்ப்பு வரும் என்ற ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்குது. அப்ப இதே ஒழிக்கணும்டா தொழிற்சாலைகள் நாடு ஃபுல்லா பரப்பி இருக்கணும், எல்லா மாவட்டங்கள்லையும் தொழிற்சாலைகள் இருக்கணும். அதால சனத்தொகையும் சரிவு வந்து சரியான முறையில பரம்பி இருக்கும் என்ற சிந்தனையும் அவருக்கு வருது. அதை சொல்றார், தொழிற்சாலைகள் பரவலாக்கப்பட்டிருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கணும் என்ற மாதிரியும் சொல்றார். வேற சொல்லிகள் மென்மேலும் சொல்லிகள் சொல்றார், போக்குவரத்தும் மீடியாவும் வந்து அரசாங்க கொண்டோலுக்குள்ளான் இருக்கணும், பிரைவேட்டைஸ் பண்ணி இருக்கக்கூடாது. பேங்கும் அப்படித்தான், அரச வங்கி தான் இருக்கணும். ஏனண்டா அவர் இதுல முக்கியமா சொல்ல வர விஷயம் என்னண்டா, இதை தனிப்பட்ட பிரைவேட்டைஸ் பண்ணினோம் என்றால், தனி முதலாளிகளுக்கு இந்த விஷயங்கள் போச்சுன்னு சொல்லிச்சிருந்தால் அவங்க லாப நோக்கத்துக்காகத்தான் எல்லாத்தையும் செயற்படுத்தினோம். அரசாங்கத்துக்குள்ள முக்கியமான விஷயங்கள் இருந்துன்னு சொல்லிச்சினால் அங்க லாபத்தை இல்லாம சேவை நோக்கம் அல்லது தேவையை நிவர்த்தி செய்யற நோக்கம் என்றதான் அவர் இதுல மெயினா சொல்ல வர்றார். இப்படியாப்பட்ட நல்ல விஷயங்கள் அடங்கினதா இந்த அறிக்கை இருக்குது. இந்த விஷயம் சில வேளை முதலாளித்துவத்தை சேர்ந்தாக்களுக்கு இது பிடிக்காத மாதிரி இருக்கலாம். ஆனா உலகத்துல வந்து பெரும்பான்மையா இருக்கிற ஆக்கள் வந்து தொழிலாளர்களா இருக்கிறபடினால இந்த இப்படியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அமல்படுத்தப்பட்டால் என்ன மனச்சாட்சிக்கு நல்லா இருக்கும் என்ன மாதிரி தான் இருக்கு. இறுதியா வந்து சொல்றேன், பசித்த மனிதன் இருக்கும் வரை, வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும் வரை, எதிர்காலத்தை பற்றிய கனவு இருக்கிற வரை, அடுத்தவன் சம்பந்தமான அக்கறை இருக்கிற வரை கம்யூனிசம் எப்பயும் இருக்கும். கம்யூனிசம் வெல்லும் என்றாலும் உறுதி. நன்றி.